இதுக்குதாமா அப்பவே இந்த ரூமை நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக எங்க பர்மிஷன் இல்லாம எங்க லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி வேற ரூம்ல வைக்கிறதா? இப்பதாமா போன் வந்தது. கலெக்டர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்களா. நாங்க ரூமை கிளீன் பண்ணி வைக்க வேண்டாமா? கலெக்டர் வேணா வேற ரூம்ல தங்கிக்கிட்டுமே. அம்மா என் வேலைக்கு உல வச்சிடாதீங்கம்மா. குட் மார்னிங் மேடம். அர்கானி, ரேகா, what a pleasant surprise. ஆளே மாறி போயிட்டியேடி. நீ கூடதா காலேஜ்ல பார்த்த மாதிரியா இருக்க. ஏண்டி கழுத, நீதான் கலெக்டரா? கவர்மெண்ட் லெவல்ல அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. Anyhow, my hearty congratulations. Thank you. உள்ள போய் பேசுறேன். அர்கானி, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுது. Can you spare some privacy for this whole college miss? Sure. Thank you. என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாதியிலே அனுப்பிச்சிட்ட? உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியல, இன்ட்ரோடியூஸ் வர பண்ணணுமா? கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமும் அதே ரிசல்ட் இப்ப தாண்டி இருக்க. ஆமா, நீ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணது இப்படி கண்டபடி கூத்தடிக்கதானா? சீ, உங்க அப்பா இப்படி எதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாரு? அவர் அலோ பண்ணிதான் ஆகணும். இல்லைன்னா அவர் கூத்தடிக்கிறதுக்கு நான் எரிஞ்சல் ஆயிடுவேனே. அசடு மாதிரி பேசாத. இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராது. நோ, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தேரியே வேற. பொண்ணுக்கு துரோகம் செய்யறது ஆம்பளை கிடையாதுனோ. ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தேவை ஒரு கூட்டாளி இல்ல, ஒரு உடம்பு, ஒரு இம்பார்ட்டன்ட் இதயம். அதை தவிர இந்த ஆம்பளைங்க அழைக்கிறதெல்லாம் போய். ஆமா, இப்ப நீ பழகிட்டு இருக்கியே, இந்த ஆம்பளைங்க ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் எவனுமே ஓகே. ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா போதும், தலைக்கு மேல ஏறி உட்காந்துருவானுங்க. ஆமா, உனக்கு எப்படி இந்த சோகால் கல்யாணம்? என் கல்யாணம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. என்னடி, எனக்கு இன்விடேஷன் கூட அனுப்பல? மனசுலயே நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு யாருக்கு பத்திரிக்கை அனுப்ப முடியும்? ஓ, லவ் மேரேஜா? இட்ஸ் more than love, more than a marriage. 12 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்து முடிஞ்சு போச்சு. யூ மீன் மிஸ்டர் ராமன்? அவரா ஹஸ்பண்ட்? அவரை கண்டுபிடிச்சிட்டியா நீ? காலேஜ்ல இருந்து போட்ட லெட்டருக்கெல்லாம் பதிலே கிடைக்கலன்னு சொல்லுவியே. இப்ப பதில் கிடைச்சிருக்கு. எங்கடி இருக்காரு உன்னோட உட்பி? ஜெயில்ல. ஜெயிலையா? அந்த கைதியை நீ கல்யாணம் பண்ணிக்க போற? இப்போதாண்டி நான் கலெக்டர். அன்னைக்கு 4 வயசு இருக்கும் போதே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு அத்தை வீட்டுக்கு அடைக்கல போயிருந்தேன். படிப்புக்காக இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். சோழ வளநாடு சோறு உடைத்துன்னு புலவர்கள் எல்லாம் பாடின தமிழகத்தோட பொற்காலம் அது. அந்த நாள்ல பசி பட்னினா என்னன்னே தெரியாது ஜனங்களுக்கு. அப்படியாப்பட்ட காலம் அது. அடுத்த பாடத்தை பாப்பமா. தம்புல, சோத்து மணி எப்ப அடிக்கும்? பாசி ஊசுற போகுதுல்ல, அது இந்த வாத்தியாருக்கு தெரிஞ்சா தானே. எப்பவோ சனங்க பாசி இல்லாம இருந்தாங்களாம். கழுதுங்களா, ஒழுங்கா வேலையை பாருங்க. விளையாடி கட்டிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி கஞ்சி கிடையாது. ஆமா பாருதா, மாமா என்ன கிள்ளி வைக்குதுல்ல. ஆமா, சும்மா இருக்க மாட்டேன். அர்கானி மட்டும் பள்ளிக்கூட போதில்ல, என்னையும் அனுப்பிட்டானே. ஆமா, இனி போய் படிச்சுதான் பெரிய கலெக்டரா வர போறான். உன் சோட்டு பசங்க எல்லாம் சம்பாரிச்சிட்டு வரதாண்டா நியாயம். சரி சரி, வேலையை பாருங்க, நான் போய் சாணி அள்ளிட்டு வரேன். இந்தா தட்டு. அர்காணி, ஏமா மத்தியானம் பள்ளிக்கூடம் வரல? அவ சாணி தட்டணுமுங்க. நீ யாரப்பா? இவ அத்தம்மானுங்க. அப்படியா? இவ அப்பா அம்மா எங்க? செத்துட்டாங்க. இப்படி நல்லா படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வராம இருந்தா அவ படிப்பு என்ன பாருது? படிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தா பௌத்து கணுங்க பண்றது. ஒரு நேரம் சோறு தான் பள்ளிக்கூடத்துல போடுறாங்க. அதனாலதான் அவன் ஒரு நேரம் வரா. இன்னொரு வேளை சாப்பிட மத்தியானமும் பள்ளிக்கூடம் வருவல?
முதல்ல எங்களை இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறது நீங்க தான் மதுரையா. சாப்பிடப்பா. நல்லா சாப்பிடு புள்ள. அருக்காணி ஒழுங்கா பள்ளிக்கூடம் வந்தா தினம் இதே மாதிரி சாப்பாடு கிடைக்கும். அர்க்காணி படிப்புக்கு நான் தெரிய மதுரையா. சாப்பாடு நல்லா இருக்கா? காரம் தான் பத்தல. அப்படியா? டே கணேஷா, பெரிய பச்சை மிளகா 2 கொண்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு போடு. This Veeran, this is his nose, this is his finger, this is his head. அர்க்காணி டீ குடிச்சிட்டு அப்புறமா படி. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ். கணக்கு பிள்ளையா சொன்னாரே, நம்பர் வந்திருக்கு. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ், அதோ அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அர்க்காணி பாஸ், அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அக்கா அர்க்காணி பாஸ் பண்ணிட்டா. அங்கே நில்றா, உள்றா வரக்கூடாது. ஏங்கா உன்னோட முறை பொண்ணு லேடி ஆயிட்டாடா. எதுக்கு? உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு. அருக்காணி சமைஞ்சிட்டாடா. அர்க்காணி, யார் உன்னை வந்து இங்க வேலை செய்ய சொன்னது? அத்தைதான். மண்ணாங்கட்டி வா. பள்ளிக்கூடத்துக்கு போகாம மேல எல்லாம் தவிட்ட பூசிக்கிட்டு உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் இருக்கேனே. தோலை உரிச்சு விடுவோம், உரிச்சு ராஸ்கோலு. ஒரே ஈரம். நடப்புல வயசுக்கு வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போய் ஒண்ணு கிழிக்க வேண்டாம். அவ இங்க மாட்டு வேலை செய்யும். அருக்காணி நல்லா படிக்கிறா. அவளை படிக்க வச்சா பெரிய சோழிக்கு வந்து கை நிறைய சம்பாதிப்பான்னு வாத்தியாரே சொன்னாருங்க. என்ற பிள்ளையாவே சமைஞ்ச உடனே பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்திட்டா உன்ற அருக்காணி என்னடா அதை விட ஒசத்தி. அவியவியலுக்கு அவியவிய புள்ளதாங்க வசதி. என்னடா சொன்ன? யாரு என்னத்த சொன்னாலும் நான் கேக்குறதா இல்லைங்க. எம்மட அருக்காணியை படிக்க வச்ச பாத்துறேனுங்க. ஓஹோ, என்ற காட்டுல ஆடு மேய்க்கிற பைய உனக்கு இவ்வளவு நுள்ள இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும். போடா, போய் உங்க ஆத்தாள வர சொல்லு. ஆத்தா என்ன மாரியாத்தாவே வந்து சொன்னாலும் என்ற முடிவுதான் சாமி. இதுல மாத்தமே இல்லைங்க. உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. நிறைய வெளியே நடப்புல பள்ளிக்கூடத்துக்கு. இந்த மொட்டையும் பொண்டாட்டிக்கு புத்தி வேணா? பெரிய மனுஷான ஒரு பொண்ண வெளியே அனுப்புவாளா ஒரு பொம்பளைக்காரி? ஊர்ல இல்லாத படிப்பு படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற. 1000 மச்சான் பாரு, அருக்காணிய தொட்டாம் பாரு, தாவணி போட்டா பாரு, தடுக்கி விழுந்து அழுதா பாரு. காமாரி பள்ளிக்கூடம் போறா. ஏன் புள்ள என்னாச்சு? எல்லாரும் என்ன கேலி பேசுறாங்க. நான் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன். இதோ பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சொன்னேன் கொன்னு மண்ணை போட்டு மூடி போடுவேன். ஆமா, அது எவ்வளவு பெட்டர். ஏன் புள்ள இவா என்ன சொன்ன? பெட்டரா அப்படின்னா? இங்கிலீஷ்ல பெட்டர்னா எவ்வளவு மேல்னு அர்த்தம். பெட்டர். ஏன் புள்ள உன்னை கேலி பண்ணாங்கன்னு சொன்னியே, அந்த சனியன்கள் யாருக்காவது பெட்டர்னா என்னன்னு தெரியுமா? இரு வந்துட்டேன். தாரியம்மட அருக்காணியை பத்தி பேசினது ராஸ்கோலுங்களா? உங்களுக்கு படிப்பு ஏறலன்னா இருக்க மூடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி நாரி போயிட சங்கதி. ஆமா, இன்னொரு வாட்டி யாராச்சும் அவளை கேலி பண்றதா காதுல விழுந்தது, அதே இடத்துல இழுத்து வச்சு வெட்டி புடுவேன் சாக்குறத. பெட்டர்னா எவனுக்காச்சும் என்னன்னு தெரியுமாடா? அறிவிட்ட பயிலடா. இந்த ஊரு நாய நடப்பெல்லாம் இதான். இத வேற ஊருக்காரங்க வந்து மாத்துறதுன்னா எங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதான். சொல்லுங்க, இப்ப அரைக்காணியை நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த போறீங்களா இல்லையா? அப்படி செஞ்சா அது என் வாத்தியார் தொழிலுக்கே நான் செய்யற பெரிய துரோகமா இருக்கும். அப்படின்னா இப்ப நாங்க உங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த வேண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க? செய்யுங்க. இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில அருக்காணி படிப்பு இப்படி பொக்குன்னு போயிருச்சுங்களா வாத்தியாரையா? ராமா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போயிடல. நீ நினைச்சா அவளை மேல படிக்க வைக்க முடியும். எப்படிங்க? நீயும் அருக்காணியும் என்ன நம்பி என் கூட புறப்பட்டு வாங்கோ. நான் உசுர கொடுத்தாவது அவளை மேல படிக்க வச்சு காமிக்கிறேன். என்ன யோசிக்கிற? என்ற வயசான அம்மா விட்டு நான் மட்டும் எப்படிங்க?
வேணா நீங்க அருக்காணி மட்டும் கூட்டு போங்களேன். அது சரியா இருக்காதப்பா. வேணுங்க. ஊர் ஏதாவது பேசும். ஆட இந்த ஊரு என்ற கோமண துணிக்கு மேல நான் மதிக்கிறது இல்லைங்க. நான் உங்களை நம்புறேனுங்க. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துட்டீன்னா உன்ற மாமனுக்கு தானே புள்ள பெருமை. என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணு வாத்தியார் கூட ஓடி போயிட்டானே ஊரு கேவலமா பேசாது. கட்டிக்க போறவன் நானே உன்னை அனுப்பும் போது எவன் என்ன பேசினா உனக்கு என்ன புள்ள? நீ இப்ப இப்படித்தான் பேசுவேன், பின்னாடி நீயே ஒரு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அருக்காணி, என்ன பொறுத்த வரைக்கும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு ஒன்று கூட ஆயுசுக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணுங்கிறதுதான் என்ற ஆசை மாமா. எது இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு உன்னை மறுக்காலம் சாணி திட்ட போட்டேன்னா அப்புறம் நான் என்ன புள்ள ரோசக்காரன்? அதுக்கு மசரே பூச்சின மண்டை போட்டுடலாம் புள்ள. இத பாரு, உனக்காக வேணும்னா நான் வாத்தியாரைய கூட படிக்க போறேன். ஆனா வெறும் அருக்காணியா இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்களோட பொஞ்சாதியா தான் போவேன். புள்ள, ஆமா, இந்த முனியப்பன் சாட்சியா ஜென்ம ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களோட பொஞ்சாதி, நீ தான் என்னோட புருஷன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் புள்ள. வாத்தியாரையா அருக்காணிய நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு கொண்டு வரணுங்க. சரிப்பா, வாமா. வரேன் மாமா. போயிட்டு வா புள்ள. மறக்காம கடுதாசி போடு. ம். இங்கிலீஷ்ல போடு. அதை பார்த்துட்டு ஊர் கோயிலெல்லாம் மூக்கு மேல வர வைக்கணும் புள்ள. செல்லக்கா, அரக்காணிங்கிற மைனர் பொண்ணு அந்த வாத்தியார் பாய் கடத்திக்கிட்டு போட்டான்னு போலீஸுக்கு நான் இதுல புகார் எழுதியிருக்கேன். இந்த இதுல கை நாட்டுவேன். அம்மா, அதுல கை நாட்டு வைக்காத. வாத்தியார் ரொம்ப நல்லவரு. அருக்காணி அவரோட நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். கிளவி, உம்மோட பையன் உனக்கு உசுரோட வேணும்னா இதுல கை நாட்டுவை, இல்லாட்டா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு. ஐயோ, என்ற பையன் உசுறு தாங்க எனக்கு பெருசு. கொண்டாங்க, கை நாட்டு போடுறேன். அம்மா, எம்மட அப்பனுக்கு தான் நான் பிறந்தேனா, அதுல நீ கை நாட்டு போடாத. என்னடவே வா. நெல்றா, அவ்வளவு அங்காரமா உனக்கு ராஸ்கோல். அந்த வாத்தியாரு அவளை கூட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்க கூட்டிக்கிட்டு போறான். அவ தேவடி ஆளத்தான திரும்பி வர போறா. படிப்பறிவு இல்லாத இந்த கிராமத்து பையனோட வெறி பிடிச்ச நியாயத்துக்கு அந்த ஊர்ல சாட்சி சொல்ல யாரும் இல்ல. அது கொல்லஹார் நான் ஜெயிலுக்கு போக நான் கலெக்டரா ஊருக்கு திரும்பி இருக்கேன். அரு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. காசு, பணம், உடம்பு இப்படி எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஆள் உன்னை நேசிக்கிறானே, அதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடி வேணும்? இந்த விஷயத்துல நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன். உன்னோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி? நான் கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் நீ கையில கடியாரம் கட்டிட்டு பறக்கிற கலெக்டர், நான் மனசுல கடியாரம் கட்டிட்டு இருக்கிறவ. We shall meet again if my time permits. Okay? மகாஜனங்களே, நாளைக்கு நம்ம ராமனும் செபஸ்டியனும் விடுதலை ஆகி போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துறோம். அதுக்கு நம்ம நாச்சிமுத்து அண்ணனை தலைமை தாங்க முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். வாங்க. தலைவர் பேச போறாரு, எல்லாரும் கை தட்டுக்கலாம். அப்புறம் எப்படி இருக்குமோ? கை தட்டுக்கலாமா? நண்பர்களே, பல வருஷமா நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். ஒரே மாதிரி சோறு, ஒரே மாதிரி துணிமணி, ஒரே மாதிரி இருக்கிற இடம். நம்மள 2 பேரு நம்மளை விட்டு பிரியறாங்கிறது நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் நம்மளெல்லாம் மறந்துட வேணாம்னு கேட்டுக்கிட்டு அங்கப்பன ஒரு சிறப்புரை ஆற்றும்படி கேட்டுக்கிறேன். என்னைக்காவது உனக்கு ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்கும். அடாத, அதுக்காக இல்ல, பின்ன எதுக்கு நீ பேச போறத நினைச்சு நான் ஒண்ணும் உன்னை தப்பா பேச மாட்டேன், பயப்படாத. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் நாச்சிமுத்தண்ணன் அவர்களே, 3 தலைவெட்டி முனுசாமண்ணன் அவர்களே, குற்றவாளி பெருமக்களே, நமது கண்மணிகள் நம்மளோடு தங்க போகும் கடைசி இரவு இது. இங்கு மணியடித்தால் சோறு, முடிமுளைத்தால் மொட்டை என்று சுகபோகமாக இருந்துவிட்டு நாளை வழியில் சென்று அரிசிக்கும் பருப்புக்கும் ஆளாய் பறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜெயிலை இன்னும் பெரிதாக்கி நம் போன்ற ஏழை எளிய மக்களை ஏன் இங்கேயே தங்க வைக்க கூடாது என்று தோன்றுகிறது. ராமா, சூப்பரண்ட் ஐயா ஒன்னு கூப்பிடுறார்.
சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் மேடம். இப்போ வந்துருவான். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட். ஆமா, உனக்கு போன் வந்திருக்கு. தாருங்கய்யா. நீயே பேசுப்பா. ம். யாருங்க இது பேசுறது? பேசுங்க அத்தை. எந்த கைப்பேனா பேசுறா? அவர் தான் பேசுறாரு, பேசுங்க. ஏண்டா ராமன் தானா பேசுறது? ஊத்துக்குழி மொட்டை முன்னாடி மகன் ராமன் தானா? ஆமா. என்ற மகன் தான் பேசுறா. அம்மாவா? உங்க அம்மா தான்டா. இத்தனை வருஷமா அங்க இருக்கிறதுல செத்தனா பொழைச்சிட்டான்னு ஒரு வாட்டியாவது யாராவது வந்து பாத்தீங்களா? அம்மா, இப்ப நீ எங்க இருந்துமா பேசுற? எல்லாம் அர்க்காணி தயவு தான்டா. அருக்காணி? அருக்காணி வீட்டுல? ஆமா, இப்ப நீ அருக்காணி வீட்டுல இருக்கிற? அவதான் என்னை கூட்டி வந்து ஒன்றை கூட பேச வச்சிருக்கிறான். இப்ப அருக்காணி எப்படி இருக்கா? அடேங்கப்பா, அவ நீதான் நாளைக்கு விடுதலை ஆகி வரப்போறியே, நாங்க வந்து உன்னை கூட்டியாரோம். நீயே வந்து எல்லாத்தையும் நேர்ல பாத்துக்கோ. அவ இங்கதான் பக்கத்துலதான் இருக்கா. நீயே அவகிட்ட பேசு. இந்த அர்க்காணி பேசு. ஹலோ 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 ஏன்பா? ஹலோ 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 ஹலோ. I am so sorry, madam. He is too emotional. He won't be able to talk to you now. இட்ஸ் ஆல் ரைட்.